ரிஷபம், பெரிய தாக்கம் ஏற்பட போகுது. என்ன மாதிரியான மாற்றம் அது? உங்களுக்கு அது ஃபேவரபிளா இருக்குமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது தப்பா நடக்க போகுதா? அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் கிளாரிட்டி தர விதமா இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி மந்த் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிஷப ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துலாமா? நான் ஆல்ரெடி மேஷ ராசிக்கு சொன்ன மாதிரிதான் இந்த மாசம் கிரக நிலைகள் ரெண்டு மாதிரியா டிவைட் ஆக போகுது. 15ஆம் தேதிக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு மாதிரியும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மாதிரி பிரிக்கலாம். மேஷம் முதல் கன்னி வரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்திருக்கு பாருங்களேன் இந்த சார்ட். இந்த மாதிரி தான் பிளானட்டுடைய பொசிஷன் இருக்கு இந்த மே மாசம். மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆக போகுது. இந்த சார்ட் தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாது. ரெண்டு கிரகங்களுக்குமே அது நல்லது கிடையாது. சோ யாருக்கெல்லாம் வந்து சனியும் செவ்வாயும் ராசிநாதனா வருதோ அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்கன்னே சொல்லலாம். ராசிக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இந்த மாச தொடக்கத்திலேயே ராசிநாதனான சுக்கிரன் ராசி மேலே இருக்கு. ஆடம்பரம், சொகுசு, புதுசா வீடு வாகனம் அமைகிறது மாதிரியான விஷயம் நடக்கும். கடன் மூலியமா வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள் வாங்குவீங்க. ஏன்னா 6வது அதிபதி இல்லையா? 6வது அதிபதி ராசி மேலே ஆட்சி ஆயிருக்கனால வீடு வாகனம் சொகுசு ஆடம்பரம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சுப கடன்கள் கிடைக்கிறது, வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கிறது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாசங்க. ராசிக்கு 2வது அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12வது இடத்துல மறைஞ்சிருக்கு. தனம் வாக்கு குடும்பாதிபதி. திருமணம் ஆகல, ரொம்ப நாளா கல்யாணம் டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளா அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சேஞ்சஸ் நடக்கிறத பாப்பீங்க. சில பேருக்கு கடன் வாங்குறதுல ஆர்வம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுப கடன்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ராசி மேலேயே 6வது அதிபதி வர்றதுனால கொஞ்சம் இந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சிக்காறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓரளவுக்கு பண வரவுகளை இந்த மாசம் எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் புதுசா தொழில் தொடங்குறேன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எதுலையுமே இப்ப போகாதீங்க. இது அதுக்கான ரைட் டைம் உங்களுக்கு கிடையாது. சனி வந்து பலவீனமாயிருக்கு செவ்வாயோட இணைவுனால. எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. 10வது அதிபதி பலவீனமானா தொழில் சார்ந்த விஷயத்துல தவறான முடிவுகள் எடுப்பீங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். மாதாந்திர கிரகம் சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. சோ பௌர்ணமி நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி தேய்பிறை நிலை மேல போயிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 3வது அதிபதி இளைய சகோதரன் மூலியமா கொஞ்சம் வருமானம் இல்லாதது, இளைய சகோதரன் மூலியமா விரயம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். இந்த மாச கடைசி எல்லாம் பாத்தீங்கன்னா தேய்பிறை அமாவாசை நிலைமையில இருக்கும். சனியோட செவ்வாயோட எல்லாம் போய் இணைஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாச கடைசியில உதவி சம்பந்தமா யார்ட்டையும் போய் நிக்காதீங்க. நீங்க யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் யார்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை உங்களுக்கு வராது. அடுத்து உங்க ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய வீடு வாகனம் கல்வி தாய் சுகம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான 4வது அதிபதி சூரியன் உச்சமா இருக்கனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கான அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ராசி பலன்ல சொல்லிட்டாங்கல்ல அப்ப நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது. உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு நல்லா இருக்கு, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான அமைப்பு இருக்கா, அதான் உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். அரசியல் அரசு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாசம் சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு? சூரியன் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கா? சிம்மம் எப்படி இருக்கு? இதை செக் பண்ணிக்கணும். உங்க ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 12வது இடத்துல மறைஞ்சிருக்கு. பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. குழந்தைகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க சிக்காகிறது, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நடக்கிறது, படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, எஜுகேஷன்ல பிரேக் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பெட்டர் ஆயிட்டு வருது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல. அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடன் சம்பந்தமா எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும்.
அடுத்து உங்க ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கனால பெருசா திருமணம் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு ப்ராக்ரஸும் இருக்காதுங்க. திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இருக்காதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் லாஸ்ட் மந்த்தும் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியோட இணைஞ்சிருக்கும். இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் சனி ஒன்னாதான் சேர்ந்திருப்பாங்க. சோ திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மே 15க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர்மெண்ட் இருக்கதை பாப்பீங்க. அடுத்து உங்க ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு 8வது இடத்தோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. சோ 8வது இடம் நல்லா சுபத்தன்மையோட இருக்கு. வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 9, 10வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. 9வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. பாக்கியஸ்தானத்துக்கு 9வது அதிபதி சனியும் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சொந்த ஊருக்கு போகிறதுல தடைகள் இருக்கும். 10வது அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி சுபத்தன்மையோட இல்ல, பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு செவ்வாயோட. தொழில் சம்பந்தமா லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். புதுசா தொழில் எக்ஸ்பாண்ட் பண்ண போறேன், பார்ட்னரை சேர்த்துக்க போறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கான ரைட் டைம் இது கிடையாது. ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 11வது இடம் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. மூத்த சகோதரரால விரயம். உங்களுக்கு மேல இருப்பாங்களா அக்கா அண்ணன் மாதிரியானவங்க, அவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு விரயம் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது பாப்பீங்க. இந்த மே மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சகோதர உறவுல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். அடுத்தது உங்க ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் வெளிநாட்டுக்கு போறதுல தடை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம். வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஆல்ரெடினா உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறது கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஆனா பிஆருக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் ரெஜெக்ஷன்ஸை பாப்பீங்க. இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராக்ரஸ் எதிர்பார்க்கலாம். ஓவரால ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும்தான். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்களே பாத்தீங்கன்னா இந்த கிரக நிலைகளை பொறுத்துதான் இருக்கு. இப்போ உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பத்தி பேசிட்டு இருக்கோம். சுக்கிரன் நீங்க ஆட்சியா இருக்கு. நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்களே, உங்களுடைய லக்னம் என்ன, உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, பாவத்தன்மை அடைஞ்சிருக்கா, அதை பேஸ் பண்ணியும் உங்களுடைய பலன்கள் மாறும். ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவானதுதான். இதுதான் நடக்கும். சோ ராசி பலன் ஒண்ணு சொல்லிட்டாங்களா இதுதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. உங்க ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். சோ உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சுதான் உங்களுக்கு என்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஓவராலா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓவராலா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.